இன்னைக்கு அறிவிக்கிறாங்க அம்மையார் ஜெயலலிதா. இன்னைக்கு நேற்று தமிழ்நாட்டில் படிப்படியாக பூரண மதுவிலக்கு. எதுக்கு? ஓட்டுக்கு. ஓட்டுக்கு சசிவர்மா என்ற பெருமகன் மதுவிலக்குக்கு எதிராக போராடி செத்த போனாரே, அப்போது சொல்லாத இந்த மதுவிலக்கை நந்தினி என்ற மாணவி தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்குக்கு எதிராக போராடி சிறை சென்றாலே 20 முறைக்கு மேலாக, அப்போது சொல்லாத மதுவிலக்கை திருச்சியிலே மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பினர் டாஸ்மாக்கு எதிராக மாநாடு மூன்று பேர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை செலுத்தி அவர்களை சிறையை அடைத்தீர்களே, அப்போது மூணாவது டாஸ்மாக்கை திருச்சியிலே எங்கள் தம்பிமார்கள் 8 பேர் டாஸ்மாக்கை அடித்து உடைத்து மத்திய சிறைச்சாலைக்குள்ளே சென்று வந்தார்களே, அப்போது மூணாவது டாஸ்மாக்கை சென்னை பச்சைய பெண் கல்லூரி மாணவர்கள் மதுக்கடையை அடித்து நுழைக்கி சிறை இருந்தார்களே, அப்போது மூணாவது டாஸ்மாக்கை கோவன் டாஸ்மாக்கு எதிராக பாடல் பாடிவிட்டார் என்று சொல்லி அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து உள்ளே அடைத்த போது மூடாத டாஸ்மாக்கை, உயிருக்காக சசிவர்மா உயிருக்காக மூடாத டாஸ்மாக்கை வெறும் ஓட்டுக்காக மூடுகிறார் ஜெயலலிதா என்றால் மக்களின் உயிரை விட உங்களுக்கு ஓட்டு பாக்கி பிச்ச காரணமா? காரணமா? சிந்திச்சு பாருங்க. என்னைக்கு அறிவிச்சிருக்க மதுவிலக்கு? மது என்ன அமுத பணமா? குடிச்சா ஒருவேளை சாக மாட்டானா? இங்கே இலக்கியா அவர்கள் பேசினாரே, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இந்த அரசு அதிகாரிகள், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இந்த அரசு. கல்ல குடிச்சதால செத்தமையவன், கல்ல குடிச்சதால எவனுக்கு குடல் எழுந்துச்சு, கல்ல குடிச்சதால எவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனிச்சு, கல்ல குடிச்சதால எவன் புள்ள வைக்க முடியாம தெரிஞ்சா சொல்லுங்க. ஒத்த மரத்து கல்ல குடிச்சா 10 புள்ள வைக்கலாம்னு பாட்டம் சொல்லியிருக்கா. அவ்வளவு வலிமையானது கல்வி. சாயம் குடிச்சதால எவன் குடல் நல்லா இருந்துச்சு, சாராயம் குடிச்சதுனால எவன் கிட்னி கெட்டு போகாம இருந்துச்சு, சாராயம் குடிச்சதுனால எவன் புள்ள வைக்க சொல்லு பாப்போம். இந்த தேசத்துல புள்ள வைக்க முடியாம தெரிகிற பாதி ஆப்பட குட்டிக்கு அடிமையானவன்டா. என் குடல் செழிக்காம போகுதுடா நீ விற்கிற சாராயத்தினால. போதை தருவதுதான் அரசின் நோக்கம் என்றால் நல்லது செய்கிற கல்லை கொடுக்கலாமே, ஏன் கெட்டது செய்கிற சாராயத்தை கொடுக்க வேண்டும்? கொடுக்கணும். அவர்கள் சொன்னது போல தமிழ்நாடு முழுவதும் 30 கோடி பனைமரங்கள் இருந்தது. ஒரு பனைமரம் தன் வாழ்நாளில் 60 லட்சம் ரூபாய் லாபத்தை அந்த பனைமரத்தை வைத்தவனுக்கு, அதற்கு உரிமையாளனுக்கு தருகிறது. ஒரு ஆயுட்காலத்தில் 60 லட்சம் ரூபாய். ஒரு பனைமரத்தில் ஓலையில் விசிறி செய்யலாம், அழகு சார்ந்த பொருட்கள் செய்யலாம், கூரை வேயலாம், ஓலையில் மரத்தை வெட்டி வீடு கட்டலாம், பணம் பால் எடுக்கலாம், நுங்கு எடுக்கலாம், பதனி எடுக்கலாம், கருப்பட்டி எடுக்கலாம், பணங்களை திங்கலாம், பணம் பழம் திங்கலாம். உதவாத வாகம் என்று ஒன்றுமே இல்லை. பனைமரத்தில் 30 கோடி பனைமரம் இருந்தது. கிட்டத்தட்ட 16 லட்சம் தொழிலாளர்கள் இந்த மண்ணில் பனைமரத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 16 லட்சம் பேர் புகைப்படம் மண்ணை ஒட்டி வெறும் 8 சாராய ஆலைகளின் முதலாளி வாழ்வதற்காக இந்த அரசு கல்லை கரை செய்துவிட்டு சாராயத்தை கொண்டு வந்திருக்கிறது என்றால் இந்த அரசு மக்களுக்கான அரசா, பெரும் முதலாளிகளுக்கான அரசா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் சாராய ஆலை நடத்துறது எவன்டா? எவன்டா? இல்ல வானத்திலிருந்து வேற்றுகிற வாசி வந்து நடத்திட்டானா? அது என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சாராயம் வித்தவன் கிங்ஃபிஷரோட ஓனர் விஜய் மல்லையா, சாராயம் வித்தவன் விஜய் மல்லையா கடனாளி ஆயிட்டான். அவன்கிட்ட வாங்கி விட்டது தமிழக அரசு 2,40,000 கோடி கடன். தமிழக அரசு கடனாளி ஆயிடுச்சு. குடிச்சவனும் கடன் வாங்கி குடிச்சு கடனாளி ஆயிட்டான். அப்ப பணம் எங்கதாங்க போச்சு? ஏண்டா வித்தவனும் கடனாளி, வாங்கி வித்தவனும் கடனாளி, குடிச்சவனும் கடனாளினா பணம் எங்க போச்சு? எங்க போச்சு? இன்னும் பைத்தியகாரத்தனா இது? என்ன பைத்தியகாரத்தனா? இவர்கள் மூடுவார்களா? நீங்க நம்புறீங்களா? அது என்ன படிப்படியா மதுவிலக்கு? படிப்படியா மதுவிலக்கு என்ன தெரியுங்களா? அம்மையார் ஜெயலலிதா மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா திமுக வச்சிருக்க சாராய மட்டும் மூடுவாங்க. அது படிப்படியா மதுவிலக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தா அதிமுக வச்சிருக்க சாராய மட்டும் மூடுவாங்க. அது படிப்படியா மதுவிலக்கு. இதுதான் உங்க படிப்படியா மதுவிலக்கு. படிப்படியா மதுவிலக்கா? பாட்டில் மதுவிலக்கா? ஒவ்வொரு பாட்டில உட்காந்து உடச்சிட்டு உட்காந்துருப்பீங்களா? சொல்லுங்க. 16 லட்சம் பேர் நம்பி இருந்த தொழிலை அழிச்சு விட்டு 8 முதலாளி வாதத்துக்காக தொழில் பண்ற அரசு யாருக்கான அரசு? யாருங்க உத்தம? கந்தரகோட்டைக்கு பக்கத்துல கல்லாக்கோட்டையில இருக்கிற சாராய ஆலை கலைஞர் மனைவி தயாளம்மாவுக்கு சொந்தமானது. மறுத்து பேச முடியுமா? பேச முடியுமா? மன்னார்குடியில் இருக்கிற சாராய ஆலை மத்திய அமைச்சர் திமுகவின் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலுவுக்கு சொந்தமானது. மறுத்து பேச முடியுமா? திமுகவின் வினாவின் ஜெகத்ரட்சகனுக்கு தமிழ்நாட்டில் இல்லாத சாராய ஆலையா? மிட்டா சாராய ஆலை யாரது? சசிகலாவின் அன்பு தோழி அம்மையார் ஜெயலலிதாவின் அன்பு தோழி சசிகலாவோடது. மிட்டா சாராய ஆலை யாரதா? மக்கள் என்ன முட்டா வேலை நினைச்சியா? நாங்களாம் கேவல பேருக்கு ஓட்டு போடுறவங்கலாம் அறிவில்லாதவங்க அப்படிதானே?
நீங்களே தொழிற்சாலை நடத்துவீங்க, நீங்களே சாராய கடை நடத்துவீங்க, நீங்களே தர பண்ணுவீங்கன்னா எப்படி தர பண்ணுவீங்க? எப்படி பண்ணுவீங்க? பீகாரில் நிதிஷ்குமார் பண்ணல. ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து, இந்த மாசம் 1ஆம் தேதியில இருந்து பீகார் முழுவதும் மதவிலக்கு. என் நாட்டில் சாராய கடைகள் இருக்கக்கூடாது, சாராய தொழிற்சாலைகள் இருக்கவே கூடாது. யாராவது ஒரு ஆள் என் நாட்டில் சாராயம் காய்ச்சினால் அவருக்கு மரண தண்டனை வரை கொடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் உண்டு. அப்படியே எவனேனும் விட்டால் மக்களை ஒன்றாக திரண்டு பிடித்து போராடி அவர்களை அடித்து நொறுக்கி காவல்துறையில் வந்து ஒப்படைக்க வேண்டும். உங்களுக்கு அரசு துணை இருக்கும் என்று சொல்கிறார் நிதிஷ்குமார். அவன் செய்வது அரசாட்சி. அவன் மானமுள்ள முதலமைச்சர். பக்கத்தில் கேரள மாநிலத்தில் உமைச்சாண்டி சொல்கிறானே, குடித்துவிட்டு என் தேசத்தின் மலையாளியின் மக்கள் குழந்தை வைக்க முடியாமல் சாலைகளிலே திரிகிறார்கள். இது கடவுளின் தேசம். இந்த தேசம் நாசமாய் போவதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மதுவில் இருந்து வருமானம் வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு மதுவை விட மக்களின் நல்வாழ்வு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே நான் மதுவிலக்கை கொண்டு வருகிறேன் என்று சொன்னாரே உமைச்சாண்டி, அவன் முதலமைச்சர். உமைச்சாண்டியாலே முடிந்தது, நிதிஷ்குமாராலே முடிந்தது, அம்மையா ஜெயலலிதாவால் முடியாதா? ஓட்டுக்காகத்தான் செய்ய வேண்டுமா? மக்கள் உயிருக்காக செய்யக்கூடாதா? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அறிவிச்சது பெருமக்களே, நிதிஷ்குமார் மதுவிலக்கு பீகாரில் அறிவித்த அதே வாரத்திலே தமிழக சட்டமன்றத்துக்குள்ளே நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் எழுந்து மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று சொல்லி இருக்கிறார். மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று சொல்வதற்கு எதற்கு மது விலக்குத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், மது விற்பனைத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் என்று உங்கள் பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டியதானே? மாற்றிக்கொள்ள வேண்டியதானே? அறிவிச்சிருந்த பெருமக்களை நாம் சிந்திக்க வேண்டும். எத்தகைய அரசியல் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று பாருங்கள். உலகத்தில் ஏதேனும் ஒரு தேசத்தில் மிக்சியை, பேனை, கிரைண்டரை இலவசமாக கொடுப்பார்கள் என்று சொல்லுங்கள். ஏதேனும் ஒரு நாட்டை சுட்டிக்காட்டுகள். அறிவிச்சிருந்த பெருமக்களை, படித்த இளைஞர்களை, தாய் தந்தையை, பெற்றோரே, ஏதேனும் ஒரு நாட்டே பேன், மிக்சி, கிரைண்டர் இலவசமாக கொடுப்பான்னு சொல்லுங்க. எந்த முட்டாமையும் எந்த முட்டாள்தனமான அரசாங்கமும் அதை குறைக்க மாட்டான், ஒருவரும் எடுக்க மாட்டான். ஏன்? அதெல்லாம் வெற்றி அவனுக்கு தெரியும். இலவசமாக கொடுக்க வேண்டியது என்ன? தரமான, சரியான, சமமான கல்வி, சரியான, தரமான, சமமான மருத்துவம். இது இரண்டையும் தான் ஒரு தேசத்துக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும். அறிவித்திருந்த நீங்கள் உலகம் முழுமைக்கும் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் பார்க்கிற அமெரிக்கா, நீங்கள் பார்க்கிற பிரான்ஸ், நீங்கள் பார்க்கிற ஜெர்மனி, நீங்கள் பார்க்கிற ஆஸ்திரேலியா, நீங்கள் பார்க்கிற நியூசிலாந்து, நீங்கள் பார்க்கிற தென்கொரியா, நீங்கள் பார்க்கிற வடகொரியா, நீங்கள் பார்க்கிற சீனா, நீங்கள் பார்க்கிற ஜப்பான், நீங்கள் பார்க்கிற உலகின் வளர்ச்சியடைந்த நாடுகள் அத்தனையிலும் கல்வியும் மருத்துவமும் சரியாக, தரமாக, இலவசமாக மக்களுக்கு வழங்கப்படும். அறிவிச்சிருந்த பெருமக்களே, அதனால் அந்த தேசங்கள் முன்னேறி இருக்கிறது. ஏன் கல்வியை, மருத்துவத்தை மக்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்றால், கல்வி மனித அறிவுக்கு அடிப்படை. மனிதனாக பிறந்தவன் அறிவுள்ளவனாக இருக்கணும். முட்டாளாக இருப்பவனை மனிதனாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித மேம்பாட்டுக்கு, ஆற்றல் மேம்பாட்டுக்கு அறிவு அவசியம். அதனால் அறிவை வளர்க்க கல்வி இலவசம். மனிதனாக பிறந்தால் அவன் உடலிலே உயிர் இருக்க வேண்டும். உயிர் இல்லை என்றால் அவன் பிணம். ஆக மனித வாழ்வுக்கு உயிர் அவசியம். அதனால் உயிரை பாதுகாக்கிற மருத்துவம் இலவசம். ஒரு மனிதனுடைய அடிப்படையான கல்வியும் மருத்துவமும் இலவசம் என்றால், தானாகவே சரியான, தரமான, இலவசமான கல்வியை பெற்று அவன் சிறந்து, தானே உயர்ந்து, முன்னேறி, தன் சொந்த உழைப்பிலே வாழ்ந்து, தனக்கு தேவையான எல்லாவற்றையும் தானே சம்பாதித்துக் கொள்வான். அதுதான் உண்மையான முன்னேற்றம். பசித்தவன் கையில் மீனை கொடுப்பதற்கு பதிலாக அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதே மிகச்சிறந்த அரசு. அறிவிச்சிறந்த பெருமக்களே, அதை செய்வதுதான் மற்ற நாட்டினுடைய அரசு. ஆனால் இந்த அரசு என்ன செய்கிறது? அதை செய்யாது. அதை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு. நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அறிவிச்சிறந்த பெருமக்களே, இந்த மண்ணிலே ஏழைகளுக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம். கலைஞர் கருணாநிதிக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் இங்கே இருக்கிற ராமச்சந்திரா மருத்துவமனை, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் போயஸ் கார்டனிலே மருத்துவமனை, குடநாட்டிலே மருத்துவமனை, ரஜினிகாந்துக்கு நடிக்க வந்த ரஜினிகாந்துக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் சிங்கப்பூர் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனை. இதெல்லாம் பணக்காரர்களுக்கான மருத்துவமனை. உனக்கும் எனக்கும் உடல்நிலை சரியில்லை, உன் மனைவிக்கும் என் மனைவிக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் இங்கே இருக்கிற சிவகங்கை அரசு மருத்துவமனை. அறிவிச்சிருந்த மக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கல்வி, ஏழை வீட்டு பிள்ளைக்கு ஒரு கல்வி, அரசு பள்ளிக்கூடம், தரமான மைதானம் இருக்காது, தரமான வகுப்பறை இருக்காது, தரமான கல்வி திட்டம் இருக்காது, தரமான பாடத்திட்டம் இருக்காது, தரமான பேருந்து வசதி இருக்காது, தரமான மைதானம் எது ஒன்றும் இருக்காது. ஆனால் பணக்கார வீட்டு பிள்ளைக்கு வீட்டு வாசலிலே பேருந்து வந்து அழைத்து போகும். மாதத்திற்கு 3 லட்சம் 4 லட்சம் கேட்டாலும் கட்டி படிக்க வைப்பதற்கு அவர்களிடத்திலே பணம் உண்டு. தரமான கல்விக்கூடம், தரமான மருத்துவம், தரமான வசதி, தரமான மைதானம், தரமான கழிப்பிடம், தரமான ஆய்வுக்கூடம், தரமான பாடத்திட்டம் என்று தரத்தோடே ஒரு பிள்ளை படித்து வளரும். குறையோடே அரசு பள்ளியில் ஒரு பிள்ளை படித்து வளரும். கல்வியினுடைய நோக்கம் ஒரு சமூகத்தில் சமதர்மத்தை நிலைநாட்டுவது. கல்வியினுடைய நோக்கம்
ஒரு நாட்டிலே அறிவை சிறந்த பெருமக்களே, ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தை உருவாக்குவது, ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டிய கல்வியவே, பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டிய கல்வியவே, ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்று கொடுக்கிற தேசம் ஒரு காலத்திலும் சமத்துவமான சமுதாயத்தை படைக்காத அறிவித்திருந்த பெருமக்களே, இதெல்லாம் இவர்களுக்கு தெரியாமலா? தெரியும். தெரிந்தும் ஏன் இதை செய்கிறார்கள்? இந்த மக்களை முட்டாள்களாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை இவர்கள் செய்கிறார்கள். அறிவிச்சிறந்த பெருமக்களே, சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஹூகோ சாவே சொல்கிறார், கல்வி என்பது கடைச்சரக்கு அல்ல, கல்வி என்பது தின்பண்டம் அல்ல, கல்வி என்பது மக்களின் உரிமை. அந்த உரிமை எந்த தேசத்தில் விற்கப்படுகிறதோ அந்த தேசம் நாசமாய் போகும் என்றால் சத்தியமாக தமிழ்நாடு நாசமாய் போய்விட்டது. அறிவிச்சிருந்த மக்கள் நாசமாய் போய்விட்டது. மெடிக்கல் சீட்டா 2 கோடி ரூபாய், நல்ல கல்லூரியில் இன்ஜினியரிங் சீட்டா 20 லட்சம் ரூபாய், இந்த டிபார்ட்மெண்டா 5 லட்சம் ரூபாய், எம்சிஏவா எம்பிஏவா 10 லட்சம் ரூபாய், 2 கோடி ரூபாய் மருத்துவத்தை கட்டிட்டு மருத்துவ கல்லூரியில் படிச்சு வெளியே வரலாம் டாக்டர். பிறகு கட்டின 2 கோடி ரூபாய் எப்படி 200 கோடி ரூபாய் திருப்பி எடுக்கிறதுன்னு யோசிப்பானா? அல்ல 2 கோடி போனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும்னு யோசிப்பானா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அரசு மக்களுக்கு எதை கொடுக்கிறதோ, அரசு சமூகத்திற்கு எதை கொடுக்கிறதோ அதைத்தான் சமூகமும் அரசுக்கு திருப்பி கொடுக்கும். மற்ற நாடுகளில் எல்லாம் கல்வியும் மருத்துவமும் இலவசம். கல்வியின் மூலம் பெற்ற அறிவை, அறிவின் மூலம் பெற்ற வேலை வாய்ப்பை அந்த தேசம் முன்னேறுவதற்கு பயன்படுத்துகிறார்கள் அந்த நாட்டு மக்கள். அந்த நாட்டு அரசு மக்களுக்கு கல்வியை கொடுத்தது, கல்வியின் மூலம் பெற்ற பலனை அந்த தேசத்திற்கு, அந்த அரசுக்கு மக்கள் கொடுத்தார்கள், நாடு முன்னேறியது. இந்த அரசு மக்களுக்கு சாராயத்தை கொடுக்கிறது, சாராயத்தின் மூலம் பெற்ற பலனான கொலையை, கொள்ளையை, கற்பழிப்பை இந்த சமூகத்திற்கு இந்த மக்கள் திருப்பி கொடுக்கிறார்கள். தவறு என்பது மக்கள் மீது அல்ல, தவறு என்பது ஆளுகிற ஆட்சியாளர்கள் மீது, அரசின் மீது, அரசின் மீது. இது எவ்வளவு பெரிய சீரழிவு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சும்மா ஏதோ கடந்து போற